நாள் கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். நாம் இங்கே ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சீசர்கள் கேட்குறாங்க, ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுவது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு சீசர்கள் கேட்குறாங்க, அப்போ யார் தான் ஆண்டவரை ரட்சிக்கப்பட முடியும், யார் தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இது மனிதனால் முடியாத காரியம்தான், ஆனால் யாரால் முடியும், தேவனால் முடியும். அப்போ மனிதர்களை ரட்சிப்பதற்கு தேவனால் கூடும். கடந்த வாரம் வெளியூர் போயிருக்கும்போது அந்த நாளில் காலையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். ரைசலார் தொடர்ந்து அதையே எனக்குள்ளே உணர்த்தி கொண்டிருந்தார். அங்கே கூட வந்தவர்களுக்கும் இந்த வார்த்தை சில காரியங்களை அந்த நாளில் இப்போ செவ்வாய்க்கிழமை விடுதலை ஆராதனை இல்லைங்களா, அங்கே நாங்கள் கூடி ஜெபம் பண்ணோம் 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். ரைசலார் இங்கே ப்ரேயர் நடந்தாலும் நாங்கள் அங்கே கூடி ஆராதித்து ஜெபம் பண்ணி செய்தியை தியானித்து இந்த சில வார்த்தைகளை கொடுத்தேன். அப்போ இந்த நாளில் நான் வார்த்தைக்காக ஜெபிக்கும்போது தொடர்ந்து ஜெபித்துட்டு இருக்கும்போது இதே வார்த்தை தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். அதனால் தேவன் ஒரு காரியம், இந்த சபை தரிசனத்தை குறித்து தானே ஒரு சத்தியம் இது. அல்லேலூயா. நம்ம சபையில் அதாவது ஜனங்களை ரட்சிப்பதற்கு இந்த நாளில் ஜனங்கள் மீட்கப்படுவது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது அப்படி என்பது எப்படி இருக்கிறது, கூடாத காரியமாக இருக்கிறது, கடினமான காரியமாக இருக்குது இல்லையா. ஜனங்கள் தேவனுடைய அன்புக்கு, ஏன்னா உலகம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அப்படி பணங்கள், வசதி, இப்படிலாம் நிறைய காரியங்கள் அவர்களுக்குள்ளே போயிட்டதுனால, சகோதரி இப்படி உள்ளே வந்துடுங்களேன், மறைக்குது பாரு, செல்வி இவங்கெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி போடுங்க. அவங்க இப்படிப்பட்ட நிலைகள் இன்றைக்கி அதிகமாயிட்டதுனால தேவனை பற்றி செவி கொடுப்பதற்கு இன்றைக்கி 100ல் 1 தான் அதே அரிதான காரியமாய் போய்கிட்டு இருக்கிற நிலைமைகளை நம்ம பார்க்குறோம். மலையில் அப்போ நீங்களும் நானும் ஏற்ற வேளையில் தேவனால் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா நம்மளாம் பாக்கியவான்கள்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்தால் நம்மளே வந்திருப்போமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே காலங்கள் போயிட்டுருக்கு, கடைசி காலம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு காலத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனாலும் இப்படிப்பட்ட காலங்களிலும் தேவனால் என்ன செய்ய முடியும், அவரால் கிரியை செய்ய முடியும், அவரால் ரட்சிக்க முடியும் எல்லாரையும். பிரைஸ்லா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை தான் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார் நமக்கு, விசுவாசத்தை. இந்த வாக்கு தத்தம், இந்த வார்த்தை விசுவாசத்தை தூண்டுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை, நம்ம சபைக்கு செய்ய வேண்டியதை, அது சபை என்பது நம் எல்லாரோடு இணைந்த ஒரு காரியம், தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. தன் ராஜ்யம், தன் காரியம், தான் வேலை அப்படின்னு நம்ம இருக்க தான் செய்கிறோம். அது தேவன் தான் நமக்கு எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த நடுவில் நமக்கு அதிகமான பாரமும் அன்பும் நம்ம எங்கே இருக்கோம்னா, தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளுமே இந்த பாரம் இருக்கணும், இந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு பாரம் இருந்தால், அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அந்த செய்தி உங்களுக்கு பொருந்தும். இதை கேட்டுக்கொள்ள முடியும் உங்களால். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த பாரம் எல்லா விசுவாசிகளுக்கும் வேணும். ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தோடனே அவனுக்கு என்ன வந்துடும், சுவிசேஷ பாரம். நம்மளை ரட்சித்தது போல் இன்னும் மற்றவர்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஆத்தும பாரம் தானாக வந்துவிடும். அதுதான் உண்மையான ரட்சிப்பே. மற்றவர்களும் ரட்சிக்கப்படணும், சபையில் மந்தை பெருகணும் அப்படின்னு இருக்கிற ஒரு ரட்சிப்பு தான் உண்மையான ரட்சிப்பும் கூட. பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த காரியம் உடையவர்களுக்கு இந்த செய்தி புரியும். அப்போ தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் இடத்துல மீட்பதற்கு தேவன் என்ன செய்கிறார், மோசேயை அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு மோசேயை அனுப்புகிறார். அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி மீட்பதற்கு முடிவு செய்கிறார் இல்லையா. மீட்பதற்கு தேவன் முடிவு செய்து ஒரு மோசேயை அனுப்புகிறார். மோசேயை அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை மீட்பதற்கு, எப்படி லட்சக்கணக்கான மக்களை மீட்பதற்கு ஒரே ஒரு மனிதனை அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறாரு, ஒரே ஒருத்தன் தான் போகிறான் லட்சக்கணக்கான ஜனங்களை மீட்கிறதுக்கு. அவனை தான் மோசையை தான் தெரிந்து கொள்கிறார் அதற்கு. அப்போ இது ஒரு ஆச்சரியமான காரியம். இவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை மீட்பதற்கு யார் தான் போகிறா, ஒரு ஆளை தான் அனுப்புகிறார் பாருங்கள் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை தேடலை, பெரிய டீமை தேடலை. எப்போவுமே ஆண்டவர் பாருங்கள் பெரிய கூட்டத்தையும் விரும்பவே மாட்டார் இல்லையா. சிறு ஆளை கொண்டு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். ரட்சிப்புக்கு மட்டும் ஆண்டவர் இப்படி செய்வார்.
கிரியை செய்கிறது. கிதியோன்கிட்ட சொன்னார் இல்லைங்களா, இவ்வளோ பேர் வந்து அவங்க கை செய்ததுன்னு சொல்லாத அளவுக்கு குறைந்த ஆட்களை கொண்டு நான் என்ன செய்வேன், அவர்கள் மேன்மை பாராட்டாத அளவுக்கு நான் கிரியை செய்வேன்னு சொல்லி கடைசியில் ஒரு 300 பேரை கொண்டு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார். ஒரு சாதாரண சிம்சோன் மூலமாக பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். இப்படி சாதாரண ஒரு காரியங்களை நபர்களை கொண்டு தான், ஒரு மனிதனை கொண்டு தான் தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இப்போது மோசேயே அவன் அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை மீட்பதற்கு அவன் கடந்து போவதற்கு முன்பே அவனுக்கு அந்த எண்ணம் இருந்தது. தேவன் அவனை அனுப்புவதற்கு முன்பே அந்த எண்ணம் இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கும்போது 22 வாசிங்க 29 வரைக்கும். அப்போஸ்தலர்கள் 7 22 29 வரைக்கும் வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு. இப்போ மைக்கு பின்னாடி கொடுமா, தொண்டை சரியில்லை, பின்னாடி வாங்கி கொடு தம்பி, சீக்கிரம் அந்த மைக்கு வாங்கி அந்த பாப்பாட்டு கொடு, பின்னாடி தொண்டை சரியில்லைனா மாற்றி கொடுத்துருங்க, அப்புறம் சரியானதுக்கப்புறம் வாசிக்கலாம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தியவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கும் போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 25 பாருங்க, தெளிவா வசனம் சொல்லுகிறது. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களை ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்தான். அல்லேலூயா. ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை என் மூலமா கிடைக்கும் அப்படின்னு மோசே நினைத்து தான் இந்த காரியங்களே செய்ய ஆரம்பிக்கிறான் அவன். அப்போ நல்லா கவனிங்க, தேவன் அனுமதிக்காததற்கு முன்பு, தேவன் ஏற்படுத்தாததற்கு முன்பு, தேவன் ஒரு காரியத்தில் நம்மை நிலைநிறுத்தாததற்கு முன்பு நம்ம என்னதான் மாம்சீகத்தில் முயற்சி பண்ணாலும் காரியம் நடக்காது. சொல்கிறது விளங்குதுங்களா? நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன நடக்காது? காரியம் நடக்காது. அப்போ இவனுக்கு எகிப்தினுடைய சகல கலைகளையும் கற்றிருக்கிறான், சகல அறிவும் உனக்கு இருக்குது, அந்த யுத்த கலைகள், படிப்பு, நிறைய திறமைகள் இருக்குது. நம்ம இவன் என்ன செய்திருப்பான் அப்படின்னா, இவன் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா இந்த ஜனங்களை கூட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு, இப்போது இதில் பண்ணாங்க பாருங்கள், இலங்கையில் பிரபார் யுத்தம் சண்டை பண்ணார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு என்ன பண்ணியிருப்பார், சண்டை தான் போட்டுட்டு உட்காந்துருந்துருப்பாராங்க. புரியுதுங்களா? மாம்சீகத்தில் தான் ஒரு முயற்சி உண்டாயிருக்கும். விடுதலையாக்கி எங்கே போகிறது, எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எல்லாமே அது வந்து ஒரு சாத்தியமற்ற காரியமாகவே மாறிடும். எல்லாமே சரியில்லாத காரியமாக போயிடும். சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? தம்பி பின்னாடி அவரை குறைச்சி புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் என்ன ஆகிடும்? எல்லாமே சரியில்லாமல் போயிடும். ஆண்டவருடைய அப்போ வரும்போது, கூட்டு வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க, ஒன்றுக்கும் முறுமுறுக்கிறான், கோவப்படுறான். புரியுதுங்களா? ஒன்றுக்கு பிரச்சனை. அப்போ என்ன பண்ணியிருப்பார் மோசே? எல்லாரையும் தூக்கி கத்தி எடுத்து என்ன செய்வான், இன்னொரு கூட்டத்தை சேர்த்து அவனுங்களுமே ஒருத்தருக்கு இவனுங்களே அடிச்சுட்டு செத்துட்டு இருப்பாங்க. எதுவுமே அங்கே ஒரு, ஏன்னா தேவன் நடுவில் இருந்தே அவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடக்குது. அப்போ தேவன் இல்லைன்னு சொன்னால் என்னடா நடந்திருக்குன்னு யூகித்து பாருங்க. அப்போ ரெண்டாவது, இவனுக்குள்ள ஒரு முயற்சி இருக்குது, ஆர்வம் இருக்குது, எண்ணம் இருக்குது. ஆனால் தேவன் ஏற்ற வேளையிலே அவனை என்ன செய்கிறார்? தேவன் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது, தேவன் இல்லாமல் உன்னை நடத்த முடியாது. அதான் இங்கே பார்க்குறோம், நம்மளால் முடியாது, ஆனால் யாரால் முடியும்? தேவனால் மட்டும்தான் முடியும். அவர்களை ஏற்றுக்கொள்ளலாத, நீ என்ன எங்களுக்கு நியாயாதிபதியா, நீ பெரிய ஆளா? ஏன்னா அவன் பார்வோன் குமாரத்தின் இடத்துல வளர்கிறான், ஒரு 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 வலிமையுள்ளவனாக இருக்கிறான்னு தெரியும் அவர்களுக்கு. இவங்க நிலைமை வேற, அவன் நிலைமை வேற. அப்போ இவனுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படுது. யாருடைய ஆதரவு? ஆய்த்திறந்தா சொல்லுங்களேன், யாருடைய ஆதரவு? மோசையினுடைய
ஆதரவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவைப்படுது தான் செய்து. ஆனாலும் கூட அவர்கள் அதை சட்டம் பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ளலை. அவனோட என்ன செய்கிறாங்க, எதிர்த்து வாக்குவாதம் பண்ணாங்க, அவனுக்கு எதிராக பேசுகிறாங்க. அதனால் அவனும் என்ன செய்தான், இது பார்வோனுடைய செவிக்கு போனால் நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு என்ன செய்துட்டாரு, ஓடிட்டார். ஸ்தோத்திரம். எங்கே போயிட்டாரு, மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டார். இப்போ 40 ஆண்டுகள் கழித்து, தொடர்ந்து கீழே வாசிங்க அதை, அது கீழே 40 வருஷம் சென்ற இல்ல 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் என்ன பண்ணார், முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அல்லேலூயா. எப்படி அனுப்புறாரு, தலைவனாகவும் மீட்பனாகவும். அல்லேலூயா. கீழே பார்த்தீங்கன்னா, இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போ தேவன், இவன் ஒரு பாத்திரம் தான், மோசே ஒரு பாத்திரம். தேவன் அழைத்து என்ன பண்றாரு, அவ்வளோ பெரிய ஜனங்களை மீட்பதோ விடுதலையாக்கி கொண்டு வருவதோ, அதான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், எல்லாமே என்ன ஆகிடும், தேவன் இல்லாத சுய முயற்சியில் கட்டி எழுப்பப்படுகிற எந்த ஒரு கட்டமைப்பும் அது ஒரு காலகட்டத்தோடு உடைஞ்சிரும், இல்லாமல் போயிடும். அதான் சொல்கிறார்ல, பெருங்காற்று பெருமழை வந்து மோதினால் அது என்ன ஆகிடும், அது இருந்த இடம் தெரியாமல் போய்டுன்னு சொல்கிறார். ஆனால் தேவனால் கட்டப்படுகிற ஒரு விஷயம் என்ன இருக்கும், பெருங்காற்று பெருமழை வந்தாலும் என்ன பண்ண முடியாது, அதை அசைக்க முடியாது. பிசாசு உள்ள எவ்வளோ வந்து மோதினாலும் தாக்கினாலும் என்ன செய்யாது, சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இங்கே இவனுடைய சொந்த முயற்சி வீணானது, அதில் அவனால் முடியாமல் போனாலும் இப்போ தேவன் இவன் அனுப்பும்போது இவனுக்கு வேண்டிய, இவனிடத்தில் தேவன் தன்னுடைய வல்லமையை கொடுத்து இவன் மூலமாய் அற்புத அடையாளங்களை செய்யும்படி, இவன் வெறும் பாத்திரம்தான். கிரியை செய்கிறது யாரு சொல்றது பாருங்க, தேவனுடைய காரியத்தில் மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நான் ஒன்று செய்கிறேன் என்று எப்போ நம்ம நினைக்கிறோமோ, என்னால் இது நடந்தது என்று எப்பொழுது நினைக்கிறோமோ அப்போ தேவனுடைய கிரியை நின்றும், ஸ்டாப், அப்படி ஆயிடும். சொல்றது விளங்குதுங்களா? தேவன் கிரியை செய்கிறத என்ன பண்ணிடுவார், அப்படியே குறைச்சிருவார். தேவனுடைய கிரியை ஸ்டாப் ஆகும். நம்ம மனம் திரும்பலைன்னா அவ்வளவுதான். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கூட சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலுமே தேவனே என்னை நடத்தி வருகிறார், தேவனே எனக்கு உதவி செய்து வருகிறார். சொல்கிறது விளங்குதுங்களா உங்களுக்கு? தேவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். நேற்று கூட ரூபன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், உங்களிடத்துலையும் சில காரியங்கள் சில நேரங்கள் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஆண்டவரோட இல்லைன்னு சொன்னால், ஜெபம் பண்ணல, பைபிள் படிக்கலை, ஊழியம் செய்யலைன்னா எனக்கு ஏதோ ஒன்று இழந்தது போலவே இருக்கும். இது இப்போ இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் காலகட்டத்திலேயே இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு தோணும், எனக்கு ஏதோ ஒன்று இழந்தது போலவே ஃபீலிங்காக இருக்கும், ஏதோ வெறுமையாக அந்த உலகத்தில் வாழ்கிறது போலவே இருக்கும். ஆரம்பத்திலிருந்தே அந்த தொழில் அதெல்லாம் அப்படி அப்போ தெரியல. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து கொஞ்ச நாள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து பிறகு குடும்பம், சூழ்நிலைகள், சந்தர்ப்பம்னு சொல்லி நான் வேலை காரியமாக, சில தொழில் காரியமாகலாம் பல காரியங்களில் என்னை ஈடுபடுத்தி கொண்ட நேரத்தில் இதெல்லாம் எனக்குள்ளே குறைய ஆரம்பித்தது ஆரம்ப நாட்களில். அப்போ குறையும் போது என்னங்கன்னா ஒரு வெறுமையாகவே இருக்கும். சம்பாதிப்பேன், வேலை செய்வேன், பல காரியங்களை பண்ணினாலும் கூட வாழ்க்கையில் ஒரு வெறுமையை உணர்ந்துக்கிட்டே இருக்கும் என் வாழ்க்கையில்.
அப்போ ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் தேவன் உணர்த்துவார். எனக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னை பிடிப்பார், ஒரு டைமில் பிடிப்பார், உணர்த்தப்படுவேன். மறுபடியும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நல்லா எலும்பி ஊழியம் செய்கிறது, ஜெபம். ஆனால் பிசாசு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அதை நான் செய்யக்கூடாத அளவுக்கு ஒரு கடினமான சுமையை என் வாழ்க்கையில் கொண்டு வந்து போட்டுருவான். அந்த குடும்ப சுமைகள், பாரம், அழுத்தம்னு பெருசாக வந்து என் வாழ்க்கையில் விழுந்துடும். இப்போ இதை சுமப்பதனால, இதை பெரிய அளவில் பார்ப்பதுனால என்னால் பெரிய அளவில் ஆண்டவரோட நேரத்தை செலவிட முடியாமல் போகிறதுனால நைட் அண்ட் டே ஒர்க்கு இருந்தாலும் கூட, ஆண்டவர் மேலே அன்பு இருந்தாலும் கூட முழுசாக என்னால் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுவேன். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரையே பிடிச்சிக்குவோம், எவ்வளோ பேர் சுமை வந்தாலும் ஆண்டவரே மாற்றுவார். இந்த வெளிச்சம் கிடைச்சதுக்கப்புறம் ஆண்டவரோடய இருக்க ஆரம்பித்தேன். எந்த சுமை வந்தாலும் அதே தானாக ஓடி போயிடுது, எல்லா காரியங்களும் அவரே பார்த்துக்கிறாரு. நான் அப்படி இருந்து தான் அப்புறம் ஊழியத்துக்கே வந்தேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கும் அப்படி தான். நினச்ச ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி தான் என்னுடைய லைஃப் இருந்தது. இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒரு வெறுமையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆண்டவரோட இல்லைன்னு சொன்னால் ஜெபம் பண்ணிடணும், பைபிள் படிச்சிடணும், ஊழியம் செய்தரணும், தேவன் விரும்புகிறபடி வாழணும். 4 காரியம். இந்த 4 என் மைண்டில் இருக்குது. இந்த 4ல் எதில் தவறுனாலும் நான் ஏதாவது இழந்தது போலயே தான் என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு ஏதோ ஒன்று சரியாக நடக்கலை அப்படின்னு மாதிரி. எது என்னை சுற்றி நிறைவாக இருந்தாலும் இது இல்லைன்னா உன்னை இழந்தது போல தான் என் மைண்டில், எனக்குள்ளே அப்படி தான் இருக்கும். இந்த 4ஐ நான் சரியாக செஞ்சு 4 இன்னும் அது 4வது சேர்த்துக்கணும். கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறது முக்கியம் இல்லை, பைபிள் படிக்கிறது முக்கியம் இல்லை, ஊழியம் செய்கிறது முக்கியம் இல்லை, தேவன் விரும்புகிறபடி வாழணும். அந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் 4வது என் மைண்டில் வந்துடும் கண்டிப்பாக. இந்த 4 காரியங்களை செஞ்சால் தான் என் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக எனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி, ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸு, ஒரு விஷயத்தை இழந்தது போல், ஒரு சரியில்லாத சூழ்நிலை போலவே மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தேவனோடு உறவாடினவர்கள், தேவனோடு வாழ்ந்தவர்கள், தேவனால் பயன்படுத்தப்படுகளுடைய நிலையெல்லாம் இதுதான். ஒரு விசுவாசியாகிய நீங்களும் தேவனோட நல்ல உறவு ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த வாழ்க்கையில் நான் வாழ்கிறது பிரயோஜனத்தோடு வாழ்கிறேன் அப்படி. அந்த உறவை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டு அதில் நீங்கள் பயணிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும், இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதோ இனிமேலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதோ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். எது சிந்திக்கக்கூடாது, என்னால் நடந்துச்சு, இது நான் சொன்னதுனால, இது என்னுடைய முயற்சியினால், நான் இது பிரயாசப்பட்டதுனால அப்படின்னெல்லாம் இல்லை. தேவன் எனக்கு இந்த அறிவை, இந்த ஞானத்தை கொடுத்தார், நான் அதை செய்யும்போது கூடுருந்தே என்னை ஆசீர்வதித்தார். புரியுதுங்களா? இப்போது ஈசாக்குக்கு இங்கேயே இருப்பா அப்படின்னு சொன்னது யார்? ஆண்டவர் இல்லையா? நீ விதைப்பா, உன்னை நான் இங்கேயே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது உணர்த்தினது யார்? ஆண்டவர். அப்போது அங்கே போய் அதை செய்யும்போது, அந்த காரியத்தை செய்யும்போது அது அவனுக்கு வாய்க்கிறது, 100 மடங்கு பலன் அவனுக்கு கொடுக்குது. சொல்றது விளங்குதாங்க? 100 மடங்கு பலனை கொடுக்குது. அப்போ தேவன் தான் இந்த ஒரு தாளந்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு தாளந்து இருக்கும், ஒருவருக்குள்ளேயும் சொல்லுங்க, ஒரு தாளந்து உங்களுக்கே தெரியும். தேவன்கிட்ட வரும்போது ஒரு தாளந்தை கொடுத்துருப்பார். அந்த தாளந்தை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணித்து தேவன் இதன் மூலமாக கிரியை செய்யுங்கன்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். தேவன்கிட்ட விட்டு கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு பிளஸ்ஸிங் தான். அந்த தாளந்தை உங்கள் சொந்த திறமைக்காகவே நீங்கள் எடுத்து பயன்படுத்த முயற்சி பண்ணி போனீங்கன்னா அது என்ன ஆகிடும்? அது பெரிய சக்ஸஸ் நிலைநிற்காது. அது ஏதோ வண்டி ஓடும், சில நேரம் அதில் என்ன ஆகிடும்? ஒரு தொய்வு வந்து அது அப்படியே இல்லாமல் போயிடும். ஆனால் தேவனோடு இணைந்து நீங்கள் செய்யும்போது, அந்த தாளந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அது பிளஸ்ஸிங்காக மாறும், மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அது நாளைக்கு அதில் தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்தி தான் உங்களை நடத்துவார். அதில் நீங்கள் எது வேலையாட்டும், உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் பாருங்கள். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், ஒரு தாளந்து இருக்காப்பா, உங்கள்ட்ட ஏதாவது ஒரு தொழில் விஷயம் இருக்கா, நல்ல விஷயம் இருக்கா, அது சபைக்கோ தேவராஜ்யத்துக்கோ பயன்படும்னா அதை தேவராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே சொல்லுவேன். ஆனால் அநேகருக்கு இந்த என்ன செய்கிறதில்ல, அந்த எண்ணமே வரதில்லை. அங்கேயும் வந்து என்ன தான் பண்ணுவாங்க? அந்த தாளந்தை பயன்படுத்தி 10 ரூபா சம்பாரிச்சிட்டு போகணும் அப்படின்ற ஐடியாலே தான் வருவாங்க எல்லாரும். நிறைய பேர் அப்படி தான். நான் நல்லா பழகின ஆட்களுக்கெல்லாம் சொல்லுவேன், இந்த தாளந்து உனக்கு இருக்குப்பா, இந்த விஷயம் இருக்குது, நீ வெளியில் சம்பாதிக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் நீ இதை என்ன பண்ணு, பயன்படுத்து அப்படிமே. இந்த இசை வாசிக்கிறவங்களை எடுத்துக்கோங்க, இந்த பிஎஸ் சிஸ்டம் போடுறவங்களை எடுத்துக்கொள்ளுங்க, நிறையா இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மைண்டு வரதில்லை. வெளியில் போகலாம், பெரிய ரைட்டு, அது ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்தாலும் தேவன் கொடுக்கறத அப்படின்னு ஒரு மைண்டை அவங்க ஏற்படுத்திக்கணும், ஒரு ஊழியமாக ஏற்படுத்திக்கணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க? பேரம் பேசுவாங்க.
புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா என்ன செய்வாங்க? குறை சொல்லுவாங்க, குற்றப்படுத்துவாங்க, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உலக வேலையை தேடி போக பார்க்குறாங்க. வேற எங்கே எனக்கு காசு அதிகமாக கிடைக்கும் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்போ நம்ம தாளந்த தேவனுக்காக பயன்படுத்தலாமே அப்படின்னா அது உண்மையாக செய்யும்போது ஊழியம் ஆயிடுது. அது தேவனால் ஆசீர்வதிக்கப்படவும் செஞ்சிருது. இப்போ இந்த தம்பிகள்லாம் இருக்கிறாங்க நம்ம சபையில், நான் எல்லாருக்கும் அப்படி தான் கற்றுக் கொடுக்குறேன். அது செய்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு இருக்கிற தாளந்தை என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க அந்த வேலையை செய்கிறாங்க. பாலாஜி கூட இருக்கிற நேற்று ஏசி நம்ம சர்ச்சு அவனே வரான், ரெடி பண்ணுறான், க்ளீன் பண்ணுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஒரு நேற்று கூட ஆஃபீஸ் ரூமில் போட ஒரு ஏசி போடுறதுக்கு நமக்கு ஆண்டவரே கொடுக்குறார் ஆளுகளை. சோத்திரம் அல்லேலூயா. நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நிறைய பெரிய பெரிய சர்ச்சில் கூட ஏசி மெக்கானிக் இல்லை, இருந்தால் கூட வந்து செய்ய மாட்டுறாங்க. சில பேர் காட்டிக்காமல் போயிடுறாங்க நான் ஏசி மெக்கானிக்குன்னு சொல்லி, அல்லது ஏதாவது ஒர்க்கு எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு அப்படின்னா கூட என்ன பண்ணுறாங்க, அது வந்து செஞ்சுட்டு காசு தான் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சில சபைகளை நானே முன்னாடி செஞ்சுருக்கேன். ஆனால் எலக்ட்ரீஷியன் வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு இத்தனை அடி காசு, இந்த 4 அடி காசு, அது காசு இது காசுன்னு துட்டு வாங்குறது தான் இருப்பாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நம்முடைய தாளந்துகளை ஸ்தோத்திரம் அல்லேலூயா, எனக்கே இது சந்தோஷமாக இருக்கும். அப்போ அது பயன்படுத்தும் போது பாருங்கள், அவங்கள சைன் பண்ணுறாரு, வேலையில் என்ன பண்ணுறாரு. இப்போ பாலாஜி வேலை எடுத்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் வேலை ரொம்ப அழகாக செய்கிறான். அது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி செய்கிறான், நீட்னஸ்ஸாக இருக்குது அவன் வேலை. அப்படி ஒரு வேலை செய்கிறது சுத்தமாக செய்கிறான், நீட்டாக செய்கிறான் வேலையை. அது எப்போவுமே ஒரு நல்ல விஷயந்தான். கொஞ்சம் லேட்டானா கூட அந்த வேலையில் சுத்தம் அப்படின்றது எப்போவுமே பேர் வாங்க, பரவாயில்லப்பா. கடைசியில் பார்க்கும்போது ஃபினிஷிங் பார்க்கும்போது தொடக்கம் சரியில்லைனாலும் ஃபினிஷிங் நல்லா இருக்குப்பா இவன் வேலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஃபினிஷிங் நல்லா இருந்தால் என்ன வந்துடும், பரவாயில்ல அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துடும். நம்மளே ஒரு சில காரியங்களை லேட் பண்ணிவிட்டு, காசு கொடுக்குறவங்க லேட் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியில் கொண்டு போய் நல்ல மொத்த தொகையும் கொடுத்து, நான் ஒருத்தருக்கு அப்படி செஞ்சேன். ஆரம்ப நாட்களில் எங்கள் அம்மானால் வந்த ஒரு ஃபைனான்ஸ் அக்கா, அவங்களால வந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தினால எல்லாருக்கும் நான் ஃபைனான்ஸுக்கு அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வரேன். கடைசியில் ஒரே ஒரு நபர் அவங்க ரட்சிக்கப்பட்டதுனால அவங்கள பெண்டிங்கில் போட்டேன். ஆனால் அவங்க என்ன கொடுக்கலையேன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் போல் லாஸ்ட் டைமில் ஒருத்தர் வேறு அனுப்பிச்சி விட்டாங்க வீட்டுக்கு. அது என்னாச்சு, அந்த ஐயா கேட்டு வர சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அது நான் சொன்னேன், சரிங்க தருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு எல்லாரையும் நான் ஃபைனல் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்கள்ட்ட போகும்போது மொத்த தொகையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு சில விஷயங்களை ஸ்வீட்டு அது இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அப்படி கொண்டு போய் கொடுத்து அது பண்ணோன்னா அவங்க அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. சோத்திரம் அல்லேலூயா. என்னடா இது, நம்ம இது வருமா வராதான்னு நினச்சோம். ஆனால் நான் அப்போ போய் சொன்னேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக அவங்களுக்கு கொடுக்கணுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தோன்னு சொன்னாங்க. தம்பி உங்கள் மேலே கிருபை இருக்குது. அவருக்கு கொஞ்சம் வயசில் மூத்தவங்க அவங்க. நான் சொன்னேன், உங்கள் மேலே கிருபை இருக்குது, இல்லைன்னா இந்த இவ்வளோ பெரிய இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்க முடியாது, வெளியில் வந்திருக்கவே முடியாது. இதுக்கு நான் ஆள் இல்லை, செஞ்சது சந்தர்ப்பம் சொன்னால் நான் வந்து விட முடியாது, குடும்பம் சூழ்நிலைகள் அப்படின்றதுனால. நான் எனக்கு மட்டுமே இல்லை, பொதுவாகவே என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிப்புனா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் துணை நிற்கிற பழக்கம் பொதுவாகவே எனக்கு உண்டு. அவங்களுக்கு ஆலோசனை, என்னால் முடியலனாலும் ஆலோசனை கொடுத்து அவங்க எப்படியாவது மேலே வரணும், எப்படியாவது சரியாயிடணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவேன். இல்லைன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச ஏதாவது சின்ன உதவிகளால் செஞ்சு அவங்கள வெளியில் வர்றதுக்கு உரிய ஆலோசனைகள் ஐடியாவை கொடுத்து சரி பார்க்கணுமே, பெரிய சிக்கலில் மாட்டிக்குவாங்களே, பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு ஆலோசனை கொடுக்குற ஒரு நமக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னென்னா ஆதாயம் எதிர்பார்க்காத செய்ய அபிஷேகம் நமக்குள்ளே பெருகிட்டே இருக்கும். சொல்கிறது விலங்குல எப்படி, ஆதாயம் நீங்கள் எதிர்பார்க்காம கர்த்தர் கொடுத்த சில தாளந்துகளை எதிர்பார்க்காம செய்ய உங்கள் அபிஷேகம் என்ன செய்துகிட்டே இருக்கும், உங்களுக்குள்ளே பெருகிட்டே இருக்கும். அதில் வந்து விஷம்பத்தனத்தையோ ஏதாவது ஒரு காரியத்தை உள்ளே வச்சுக்கிட்டோ அதை வச்சுக்கிட்டோ நான் இதை செய்ய மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னெல்லாம் நம்ம என்ன ஆகிட முடியாது, போயிடும். நமக்கு அந்த காரியங்கள் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே பெருகாமல் போயிடும். ஆரம்ப நாட்களில் கிட்டத்தட்ட நான் சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சம்பவங்கள், 35 வயசு எனக்கு. அப்போது அந்த மாதிரி நாட்களில் கிராமங்களுக்கு என்ன செய்வார், பாஸ்ட் அனுப்புவார். அங்கே கிராம ஊழியம் செய்யலான்னு சொல்கிறாங்க. இடத்த போய் சும்மா பார்த்துட்டு வான்னு சொல்லுவார். இடத்த போய் பார்த்துட்டு வா, அது எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு வா அப்படிம்பார். சரின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லுவாங்க, நான் போவேன். அந்த இடத்த போய் அந்த கிரவுண்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், அந்த கிரவுண்டை சூழ்நிலை அந்த விஷயம் இதெல்லாம் அப்படியே. அப்போல்லாம் செல் இது அதிகமாக இல்லை, ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புவேன். ஆனாலும் அதை நான் என்ன பண்ணுவேன், என் கண்ணில் படம் பிடிச்சி சொல்லிவிடுவேன், இப்படி இருக்க இடம் இந்த மாதிரி இருக்குது, இது வந்து இந்த சூழ்நிலைக்கு சரி வராது, இது சரி வரும்
அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அப்போது அவரே என்ன பண்ணுவார், சரி அப்போ அங்கே ஸ்பீக்கர் இருக்கா கேளு, இது கேளு, அது கேளு, பிஎஸ்ட்டு கேளு, சைட்ஸ் போடலாம் கேளு, அது சமையல்காரன் அப்படி இப்படி ஒன்று என்ன செய்திருவான். அத்தனையும் அங்கேருந்து 2 நாளைக்குள்ளே அந்த மீட்டிங்க்கு வேண்டி அத்தனை அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு வச்சுட்டு வந்துடுவேன். அப்போ அதனால் இவனுக்குள்ளே அந்த தாளந்து இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், எங்கே போனாலும் வருஷத்தில் 2 முறை சுவிசேஷ ஊழியம், அப்புறம் கேம்ப் ஊழியம் போவாங்க. இந்த மாதிரி ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி சில இடங்களுக்கெல்லாம் வெளியில் ஏலகிரி மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது போய் பார்க்குறதோ அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவார் என்னை முன்னாடி. அங்கே போனால் அவங்க வந்தால் என்ன இருக்காதுன்னா சிக்கல் இருக்காது, குடும்பம் வரைக்கும் என்ன இருக்காது, சிக்கல் இல்லாமல் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் க்ளீனாக பண்ணி வச்சு அது முன்னாடி நின்று கடைசி வரைக்கும் ஒதுங்கி நின்னா நம்ம வேலையை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுவோம். அப்போ அந்த தாளந்த நிறைய சிரமங்கள் உள்ளே இருந்தது. அதில் நான் போய் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வேணுன்ட்டே நம்ம மேலே குறை சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி இருந்தவங்க, மூத்தவங்க, நாம் செஞ்சுருக்கலாமே நினைக்கிறவங்க, இதுகெல்லாம் எப்போவுமே இருக்கும். சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் என்ன செய்யும், ஒன்று கரு புர்ருங்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு மாதிரி இது பண்ணுவோம். இதெல்லாம் கடந்து நம்ம கொடுத்த தாளந்த அர்ப்பணிப்போட நம்ம செலவு பண்ணி சில விஷயங்கள்லாம் நானே சொந்த காசில் செலவு பண்ணி செய்வேன். சோதரம் அப்படி நம்ம இப்போ கடந்த முறை ஏலகிரிக்கு போயிட்டு வந்தோம். இடம் போய் பார்த்துட்டு ஐயா புக் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ட்ரெயினில் போகணும், ட்ரெயின் இல்லை, கார் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் செலவு நாங்கள் போட்டு போயிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி கார் எடுத்துகிட்டு பெட்ரோல் செலவு, ட்ரெயின் காசு மட்டும் அவங்கள்ட்ட வாங்கிட்டு மீதி பெட்ரோல் காசு யார், பெட்ரோல் செலவு யார் பண்ணா, எவ்வளோ ஆகும், போயிட்டு வரக்கு 2000 3000 பெட்ரோலுக்கு போடணும். கார் இதுனா ட்ரெயின்னா 500 1000 முடிஞ்சிடும். ட்ரெயின் கிடையாது, டைம் இல்லை. அப்போ அடுத்த வாரம் அப்புறமான்றார். அப்படி இல்லை, வேலை முடிச்சிடணும் அப்படின்னு கேட்டேன். ஃப்ரீயாக இருக்கிறியா, வண்டி இருக்கா, ரைட்டு. விடிய காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகி வண்டி தூக்கிட்டு போயிட்டு ஒரே நாளில் பார்த்து புக் பண்ணி ஒரே நாளில் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். சொந்த காசை போட்டு தான் செலவு பண்ணுறது ஊழிக்கு. சொல்கிறது விளங்குதாங்க? அப்போ இதில் ஊழியம் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, அதை நம்ம ஆர்வத்தோடும் உண்மையோடும் உற்சாகத்தோடும் செய்கிறவர்களாக இருக்கணும். இது தேவன் நம்ம கொடுத்தது, புரியுதுங்களா? இதனால நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை விருத்தி அடைய பண்ணிட்டு தான் இருப்பார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி போய் நான் ஊழியம் செஞ்சு வந்த இடத்துல எல்லாம் இன்னைக்கு என்ன கூப்பிடுறாங்க மீட்டிங் நடத்துறதுக்கு. அப்போ நான் நின்று முன்னாடி செஞ்ச அந்த இதை சூழ்நிலைகளை அவங்க பார்த்துட்டு அவங்களே என்ன செய்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்றாங்க, மறுபடியும் மீட்டிங் நடத்துங்க, வாங்கன்னு எல்லாம் நிறைய இடங்கள்ல கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி போனதான் இந்த திருவள்ளூரில் போயிட்டு வந்தோம். சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கி நான் போய் ஒன்றுமே செய்யலை. கேளுங்க, எனக்கு அதே மாதிரி நான் இன்றைக்கி போய் ஒரு வேலையுமே செய்யலை. என்னை மேலே கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அழகாக ஒரு ஏசி ரூமில் படுக்க வச்சுட்டாங்க. நாங்கள் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்து தான் இருந்தேன். அவங்களே ஸ்டேஜ் போட்டாங்க, அவங்களே எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க, அவங்களே போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு தான் வரேன். நான் அன்னைக்கு சாப்பாடு ஒர்க்கிலிருந்து ஸ்டேஜ் போடுறது, லைட்டு போடுறது, ஸ்பீக்கர் பிடிக்கிறவன்லேருந்து என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்திரிச்சா 1 நிமிஷம் கண்ணு மூட முடியாது, சமையல் கட்டில் போய் நிற்கணும். அவன் சட்னி அரையிறானா என்ன பண்ணுவான், தேங்காய் அரைச்சி கொடுத்துருவான். எல்லாமே மாறி மாறி வரும். ரொட்டி சுடுறானா என்ன பண்ணும், சப்பாத்தி சுடுறானா இவ்வளோ பெரிய ரொட்டி, உடைக்க முடியாத ஒரு ரொட்டி சுட்டு வச்சிடறான். புரியுதுங்களா? அப்போ எல்லாம் கிராமம் வேறு வேறு மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ஸ்டேஜ்லேயும் நிற்கணும், இங்கேயும் நிற்கணும். ஸ்டேஜ் போடுறதுக்கு திடீர்னு ஊரார் ஸ்டேஜ் போடக்கூடாதுமா, இங்கேயே மீட்டிங் நடத்துறீங்கன்னு பிரச்சனை பண்ணுவான். அங்கே கவுன்சிலர்கிட்ட போய் பேசுவோம், அந்த ஆளுகிட்ட வேணால் காலையிலே ஸ்டேஜ் போட்டுறணும். இடமா போய் பேசுவோம், ஒருத்தரும் ஒத்து வர மாட்டான். அப்புறம் மொத்தத்தையும் தூக்கிட்டு வேறு ஒரு இடத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வேறு ஒரு ஆளை பிடிச்சி வேறு ஒரு ஏரியாவில் பிடிச்சி அந்த இடத்த ஒழுங்குபடுத்தி அங்கே போய் மீட்டிங் நடத்துவோம். ஸ்டேஜை போட்டு கடைசியில் 6 மணிக்கு ஸ்டேஜ் லைட்டு கீட்டு எல்லாம் ரெடி. அல்லேலூயா. நான் ட்ரெஸ்ஸு மாற்றலை, காலையிலேருந்து குளிக்கலை, எதுவுமே செய்யலை. நான் காலங்காத்தால் இந்த பிரச்சனை வந்துருச்சுனோடனே அந்த ஸ்பாட்டுக்கு ஓடினவன். நான் 6 மணி வரைக்கும் அங்கேயே இந்த இடமெல்லாம் முடியாமல் இன்னொரு கிராமெல்லாம் பாருங்கள், ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு வரணும். இன்னொரு கவுன்சிலரை பார்த்து அவங்க நீங்கள் பரவாயில்ல போடுங்கன்னு சொல்லி ஒரு இடத்த காமிச்சு அங்கே செட் பண்ணி ஆளுகள் எல்லாத்தையும் பக்கா பண்ணி நாங்கள் லாட்ஜில் தங்கியிருக்கிற சத்திரத்தில் தங்கியிருக்கிற விசுவாசிகளுக்கு ஃபோன் பண்ணி என் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வாங்க. அவங்க ஒரு பையில் போட்டு தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு பக்கத்து வீட்டில் கேட்டு ஒரு 5 நிமிஷம் ட்ரெஸ் மாற்றிக்கிறேன்னு சொல்லி கேட்டு அவங்க வீட்டுக்குள்ளே பாத்ரூம்குள்ளே போயிட்டு அங்கேயே முகம் கழுவிட்டு துணியை மாற்றிட்டு மீட்டிங் நடத்த நேரத்தில் முன்னாடி நின்று 9 மணி வரைக்கும் மீட்டிங் முடிஞ்சோன்னே என்ன பண்ணணும், மீட்டிங் முடிஞ்ச கையோட வேன்லலாம் இவங்க ஏறி பொறுமையாக வருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் போய் அங்கே சமையல் கட்டில் நிற்கணும்.
விளங்குதாங்க? இதெல்லாம் நம்ம செய்யணுமா? இதில் ஏதாவது அப்படிலாம் இல்லை. ஊழியமா நம்ம கொடுத்தா நமக்கு தெரியுது, வருது, அதை செய்கிறோம். அதனால தான் அவங்களும் அந்த ஊழியத்தை கொடுத்தாங்க. அது ஆர்வமாக செஞ்சதுனால இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மையே அந்த ஊழியத்தை செய்ய வைக்கிறார். இதுதான் சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு கொடுத்துல சிலதுலாம் நீங்கள் உங்களோட சொந்த வேலையோ, உங்கள் சொந்த காரியங்களோ, பிறருக்கு உதவி செய்கிற விஷயமோ, நல்ல விஷயங்கள் செய்கிறதெல்லாம் தேவனுக்குள் உட்பட்டதாக இருக்கிற தேவநாமம் மகிமைப்படு. நான் எதை செஞ்சாலுமே அதுக்குள்ளே தேவநாமம் உட்பட்டதாக இருக்கும். தேவன் அறியாதவர்களுக்கு போய் ஒரு விஷயத்தை நான் செய்கிறதுனா கூட ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, தேவனை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி சில ஆலோசனைகளை சொல்லி அவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி தான் அந்த உதவியை நான் செய்கிறேன். சொல்கிறது விளங்குதாங்க? இப்படி இதுக்குட்பட்டு நீங்கள் செய்யும்போது உங்கள் தாளந்துகளும் உங்கள் அபிஷேகங்களும் எப்போவுமே வளர்ந்துக்கிட்டே தான் வரும். நல்லா சத்தமே வரமாட்டேங்குதே, நல்லா பலமாக தான் சொல்லுங்களேன். அது என்ன ஒரு மெதுவாக செத்தா லேலியா சொல்கிறது? நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் இல்லையா? லேலியா சொன்னால் இப்படி சொல்லணும், போல்டாக தான் சொல்லுங்களேன். ஆமாம், வரமாட்டேங்குது நம்ம சபையில். அப்படி போயிடுச்சு போல். அவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. அன்றைக்கி நான் கிராம ஒழித்துக்கு போயிருந்தில்ல, அன்றைக்கி ஒரு காலையில் மீட்டிங் நடக்கும்போது கொஞ்சம் ஜனங்க தான், வயசான பாட்டியெல்லாம் கலந்து உட்காந்துருக்கு. மொத்தமாக போடுது சத்தமாக அலையில் ஊயா. எனக்கே பரவாயில்லையே, அப்போ நம்மளுக்கு தான் வீக்காக இருக்காங்க. கரெக்டு தான் கேரளாக்கார் சொல்லிட்டு போனது அப்படின்னு தோணுச்சு. வர வர அப்படியே உட்காந்து பழகிட்டீங்க. பிரைஸ் எல்லாம் ஒரு உற்சாகம் வர மாட்டேங்குது, ஒரு அல்லேலியா வர மாட்டேங்குது. பிரைஸ் எல்லாம் அதான் சொன்னேன். சண்டே சில பேர் பார்த்தா பயமாக இருக்கு, அவனை தட்டி விடுறா, உயிரோடு இருக்கிறானா இல்லையா தெரிலன்ற மாதிரி இப்படியே உட்காந்துருக்கான் சில பேர். சோத்துறோம். பிரைஸ் எல்லாம் இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள். பிரைஸ் எல்லாம் அதான் நல்லவர். அப்போ இந்த தாளந்துகள் அப்படிங்கும்போது பாருங்கள், மோசே அதனால தான் கடைசி வரைக்கும் தன்னையே, இவர்களெல்லாம் பாருங்கள், தன்னையே மறைத்து. அப்போது இது தேவனால தான் சாத்தியம். அவன் முயற்சி பண்ணி அவனால் என்ன செய்ய முடியல. இது யாரால் மாத்திரம்தான் சாத்தியமாகுது? தேவனால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகுது. இவன் வெறும் பாத்திரம்தான். இவன் போய் நிற்கிறான், பார்வோனும் ஏற்றுக்கொள்ளலை. நல்லா கவனி, பார்வோனும் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. இஸ்ரவேல் ஜனங்களும் முறுமுறுக்கிறாங்க, இவனை நம்பலை, இவனை விசுவாசிக்கலை. இஸ்ரவேல் ஜனங்களும் விசுவாசிக்கலை, நம்பலை. பார்வோனும் ஏற்றுக்கொள்ளலை, நம்பலை. போடா வேலையை பார்த்துட்டு தான் சொன்னாங்க. ஆனால் கர்த்தருடைய கிரியை இவன் மூலமாக வெளிப்பட்டது. பார்த்தீங்களா? ஜனங்கள் நம்ப ஆரம்பித்தாங்க, ஜனங்க விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. பார்வோன் தானாக விடுதலை ஆக்கிட்டான். அதில் தான் ஒரு மீட்பனும் தலைவனுமாக மாறுறாரு. ஒன்றுமே இல்லை, அவர் மீட்பனும் தலைவனுமாக மாறுறதுக்கு காரணம் இப்போ வெறும் பாத்திரம். கிரியை செய்தது யார்? அப்போ இது சாத்தியம் இல்லாத விஷயம், முடியாத காரியம். யாரால் முடிந்தது? தேவனால். மனிதனால். மோசே முதல்ல அவர் ஒரு மனிதனாக போய் முடியாதது, இப்போ தேவனால் முடிந்தது அந்த காரியம். தேவன் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? வெறும் பாத்திரம் தான் நம்ம எப்போவுமே. தேவனுடைய கரத்தில் மாத்திரம் நாம் ஒரு வெறும் பாத்திரம் தான். நமக்குள்ள ஒரு தாளந்துகளை, நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை, நமக்குள்ள ஒரு கிருபைகளை கர்த்தர் தருவார். நமக்கு ஆண்டவர் நம்ம ஜனங்களை மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு. நீங்கள் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறீங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு கிரியை நடப்பிப்பார். அந்த கிரியை நடப்பித்து ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு வருது, அந்த ஆத்துமா தேவனோட அன்புக்குள்ள வருதுன்னா இது தேவன் செய்கிறார் தான் சொல்லணும். ரட்சிப்பு தேவனால் மட்டும்தான் நடக்கும். என்னால் ஒரு ஆத்துமா, ஐயோ அற்புதம் நடந்துருச்சு, உங்களுக்கு சுகமாகி போச்சு, நான் ஜெபம் பண்ணி அப்படின்னா ஆண்டவர் மூலமாக ரட்சிக்கணும், அவங்கள சுகப்படுத்தணும்னு விரும்புகிறார். அங்கே அந்த ஆத்துமா ரட்சிக்க நீ தேவன் பிள்ளையாக இருக்கிறதுனால இந்த பிள்ளை பயன்படுத்தலான்னு இப்போ பயன்படுத்த ஆண்டவர் ஏன் பயப்படுறாரு? அவ்வளவுதான். இங்கே தான் ஏறி சீட்டு போட்டு உட்காந்துருப்பாங்க. நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஜெபம் பண்ணி ஒரு பேய் ஓடிடுச்சுன்னா ரோஜி வந்து, ஐயா என்னம்மா ஒரு பேய் கத்துதுயா வீட்டில், அதுக்கா சரி இங்கே சர்ச்சு கூட்டிகிட்டு வா அப்படின்னு அது இங்கே கூப்பிட்டு வந்து அப்படியே வெள்ளிக்கிழமை பாசிங் பிரேயில் சைலண்டாக இருக்கு. விட்டுது பாருங்க ஒரு சவுண்டு. பக்கத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க இதுக்கெல்லாம் உட்காருமா உட்காரு. அந்த பிள்ளை ரேக்கா பொண்ணு முன்னாடி அப்படின்னு மறுபடியும் ஒரு குரல் விட்டுது. அது காதை பொத்திக்குது. ஐயா முடியல, சரி போய்ட்டு உட்காரு. அட்டி சவுண்டு என்ன கொடுக்குது? நாக்கு டாயின்னு நாக்கு இவ்வளோ தூரம் நீட்டுது வெளியில்.
போக மாட்டேன்டா நான் அப்படின்னு. அப்போ நான் முடிவு பண்ணுறது போயிடும். போக மாட்டேன்னு சொன்னாலே என்ன ஆகிடும், இது போகிற முடிவாகி போச்சு போல தெரியுது அப்படின்னு நம்ம இதுக்கிட்ட போய் சண்டையெல்லாம் போட்டுருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் அப்படி தெரியாமல் செஞ்சது. அதனால் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அப்படி தூக்கி பின்னாடி உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சோம். இந்த வாரம் வந்துச்சு வெள்ளிக்கிழமை, சவுண்டு கொடுக்குமான்னு பார்த்தோம். பகல் ரேக்கா பொண்ணு தெரியாமல் வந்து உட்காந்துருச்சு பக்கத்தில். ஸ்கூல் லீவுக்கு வருதுங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர். வந்து பக்கத்து இப்படி நான் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஆஃபீஸில் இருந்து அது முக்காடு போட்டு பக்கத்து பிடிங்குது அது இப்படின்ட்டு. என்ன ஆஃபீஸில் பண்ணலாம், என்ன வேறு இப்படி திரும்பி பார்க்குது, இப்படி பாட்டு இப்படி அப்படி சவுண்டு கொடுக்குது பயங்கரமாக. அது சரி அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படியே இருந்தது, ஒன்றும் சத்தமே வரல. பின்னாடி தான் உட்கார வச்சிடலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல இப்படியே இருக்கட்டும் விட்டாச்சு, கூட்டத்தோடய விட்டுட்டு. ஏன்னா அந்த பிள்ளைங்க மிரளுதேன்னு பார்த்தேன். அப்புறம் கடைசியில் கூட்டமெல்லாம் முடிஞ்சு வந்தது. என்னம்மா ஆச்சுன்னு லேசாக வந்தது, ஆனால் வரல. நம்ம என்ன சொல்லுது, அவ்வளோதான், அடுத்த வாரம் அதுவும் வராது. அடுத்த வாரம் உனக்கு நீ இயேசுவை முழுசாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது தானாக உன்னை விட்டு என்ன செஞ்சிடும், ஓடிடும். உறுதியாக பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொன்னேன்னு சரிங்கய்யான்னு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அல்லேலூயா. அப்போது இந்த கிரிகள் நடக்கிறது, நம்ம ஜெபம் பண்ணும்போது சுகமாகிறதோ, ஒரு பிசாசு விடுதலை, ஆடணும், அப்படி அழட்டு அப்படி பல்ட்டியெல்லாம் அடிக்கணும், இங்கே போய் 10 பேர் விழணும், இங்கே போய் 10 பேர் விழணும், அதெல்லாம் இல்லை. ஜெபம் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு ஆவி அழிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கத்தர் ரட்சிப்பு அவங்களுக்கு வந்தோன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆவி தானாக ஓடிடும். பலவீனம் தானாக ஏதோ மாறி போச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு. தருத்திரம் ஆவி ஓடி போச்சு, வேலை தானாக வேலை செய்கிற மூடு இல்லை, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான், புரியுதுங்களா. வருமானம் சம்பாதிக்கிறான், வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். கவலை துக்கம் ஒரு மாதிரி விரக்தியான வாழ்க்கை மாறுது தான். அது யார் செய்கிறா, தேவ வல்லமை தேவ மகமே அவங்க டச் பண்ணுறதுனால இந்த ஆவிகள் ஓடுது. இது ஓட ஓட அவங்க சரியாயிட்டே இருக்கிறாங்க ஒரு பகுதியில் இருந்தோம். இதுதான் கிரியை. ஸோ இது நடக்கும்போது யார் செய்கிறா, அங்கே போய் ரத்தம் தண்ணி ரத்தமாக மாறினதோ, தூசி இது பேனா மாறினதோ, புரியுதுங்களா உங்களுக்கு, தவளைகளாக வந்தது, இதெல்லாம் யார் செஞ்சா, தேவன் செய்கிறார். அங்கே காரியங்களை கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்போ ஜனங்க விசுவாச்சிட்டாங்க, பார்வோனால முடியல, விடுதலை ஆக்கி விட்டான். அவன் தலைவனும் மீட்பனும் ஆயிட்டான். பிரைஸ் எல்லாம். இப்படி தான் யோசேப்பும் எப்படி தலைவனும் மீட்பனுமானா. எகிப்து மொத்த ஜனங்களும் உன்னுடைய இது இல்லாமல் அனுமதி இல்லாமல் கையாவது. அப்போ மொத்த ஜனங்களும் இவன் கண்ட்ரோலுக்கு கொடுக்குறான், யோசேப்பு கண்ட்ரோலுக்கு வராங்க, புரியுதுங்களா அவங்களுக்கு. அப்போ எதை வச்சு அவனுக்குள்ள ஒரே ஒரு தாளந்து, தரிசனத்துக்கு வெளிப்பாடு சொல்கிறான். தரிசனத்துக்கு வெளிப்பாடு சொல்கிற ஒரு கிஃப்ட் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். வேற என்ன ஸ்பெஷல் அவன்கிட்ட இருக்கு சொல்லுங்க, சொல்றது புரியுதுங்களா. என்ன ஒரு தாளம், ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் கிடையாது. நம்மளாம் என்ன தெரியும் சொல்றது விளங்குதாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு பாட்டு பாடுறோம், சுவிசேஷம் சொல்கிறோம், ஊழியம் செய்கிறோம், இல்லை ஆத்துமாக்களை போய் விசாரிக்கிறோம், என்ன தெரியும். இப்போ தேவன் கொடுத்த கிஃப்ட், ஏதோ ஒரு கிருபை நம்ம மேலே வச்ச தேவ தாய்வு, ஏதோ இதெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் வெறுப்போடையும் கஷ்டத்தோடையும் சில பேர்லாம் செய்யும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவருடைய பணி அப்படின்னு சொல்லி நாங்களாம் அப்படி தான் செஞ்சோம். ஜெபம் பண்ணி, அதை எதுக்கு ஜெபம் பண்ணி செய்யணும்னு சொல்கிறோம், அது நீங்கள் கூட இருந்தால் தான் இன்னும் கிரியை நடக்கும். அங்கே ஆண்டவரே, நான் வீடு சந்திக்கு போகும்போது அந்த வீட்டில் அசுத்தாவி இருந்தால் ஓடும், அந்த வீட்டில் தருத்தர் இருந்தால் விலகும், அந்த வீட்டில் வியாதி பலவீனம் தான் மாறும். நான் ஜெபம் பண்ணும்போது ஆறுதல் இல்லாமல் இருந்தால் ஏதோ ஒரு ஆறுதல், நீங்கள் கூட வந்தால் தான் அங்கே நடக்கும். அதனால தான் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஜெபம் அப்படியே பேய் மாதிரி போகாத, தேவனோட போ. இல்லையா சொல்லுங்கள். நம்மெல்லாம் அப்படி தானே இருந்தோம், பேய் தானே நம்மெல்லாம் முன்னாடி. இப்போ இயேசு வந்தனால தேவ பிள்ளையாக மாறிட்டோம். ஏன் தட்டி தான் சொல்லுங்கள், உண்மை தானே. நம்மெல்லாம் அப்படி தானே இருந்தோம், உலகத்தானுங்க நம்மளும் அப்படி தான். அப்போ இன்றைக்கி தேவ பிள்ளையாக மாறி இருக்கிறோம். தேவனோடு இல்லைன்னா, தேவனும் நம்மோடு இல்லைன்னா நம்ம பழைய ஆள் தான், பழைய மனுஷன் தான், பழைய கிரிகள் தான் வெளிப்படும். அப்போ தேவனோடு போனீங்கன்னா தான் சுவிசேஷம் சொல்ல போகும்போது, ஆண்டவரே அன்றைக்கெல்லாம் அப்படி முழங்காலில் அபிஷேகத்தில் ஏன் ஜபிச்சுன்னு தோணாங்க, ஆண்டவர் கூட வரணும். நீங்கள் வந்தால் தான் அங்கே கிரியை வார்த்தை சொல்லும்போது அங்கே ஜனங்க இருதயம் திறக்கப்படும், ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க, ஜனங்க மீட்கப்படுவாங்க. சொல்கிறது விளங்குதாங்க. ஒரு சிலருக்கு தாளந்து ஜபம் இருக்கும். அப்போ தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, அவங்க ஆசீர்வதிக்கப்பட, இவங்க ஆசீர்வதிக்கப்பட, தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, மன்றாடுவாங்க. அவங்க மேலே ஜப அபிஷேகம் இருக்கு. ஃபாதருக்கு பாடல் அபிஷேகம், பாடல் பாடி வார்த்தை சொல்லுவார், சுவிசேஷம் சொல்லுவார், ஆண்டவர் வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். என்ன ஆயிடுவாங்க, மொத்த ஜனங்க லட்சக்கணக்கில் வந்தாலும் ஆறுதல் அடைஞ்சிருவாங்க. ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். யார் கிரியை செய்கிறான், தேவன் கிரியை செய்கிறாராங்க. என்ன பண்ணுறாரு அவர், இல்லைங்களா. ஏன் அவ்வளோ லட்சக்கணக்கில் ஜனங்க ஓடி வராங்க,
அவருக்குள்ள அந்த கிஃப்டை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அதை செய்ய செய்ய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறது விளங்குதாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. தாவீது எடுத்துக்குங்க. தாவீதுகிட்ட என்ன தாளந்து? சின்ன பையன், ஆடு மேய்க்கிறவன் தானே. சொல்கிறது விளங்குங்களா? தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன் தான், சாதாரண ஆளு தான். புரியுதுங்களா? அவனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறாரு? அவனை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? சில பேர் பாருங்க, ஊழியத்தில் வந்துட்டு நான் தான் முக்கியம், நான் தான் முன்னாடி நிற்கணும், நான் தான் செய்யணும். அந்த இதில் கூட சொன்னார், இது ஒரு ஐக்கிய கூட்டமைப்பு அப்படின்னார். எப்படி இருக்கணும்? கூட்டமைப்பு, ஐக்கியமாக தான் செயல்படணும் சபை. சொல்கிறது புரியுதுங்களா? நீ மட்டும் செய், நான் மட்டும் செய், நீ மட்டும். நான் அதனால தான் எல்லாரையுமே சேர்ப்பேன். சொல்கிறது விளங்குதுங்களாங்க? தாளந்து இருக்கிற, ஏதோ ஒரு தாளந்து இருக்கா, தாளந்து அவ்வளோதான். அது பயங்கரமாக சார்பாக இருக்கணும், உலக பிரகாரமாக இருக்கணும் நான் விரும்ப மாட்டேன். அதனால தான் பாட்டு பாடுற பாடு. உனக்குள்ளே அந்த ஆர்வம் இருக்கா? இசை வாசிக்க வாசி. உலகத்தான் மாதிரியா வாசிக்க முடியும்? நீ தேவனை மகிமைப்படுத்தி வாச்சா போதும், தேவனை மகிமைப்படுத்தி பாடினா போதும். ஜபாபிஷேகம் இருக்கா? ஜெபம் பண்ணு. உனக்குள்ள ஊழியம் செய்கிற ஆர்வம் இருக்கா? ஊழியம். அதனால தான் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன் எல்லாத்தையும். ஆண்டவர் மேலே அவங்களுக்கு ஏதோ பக்தி இருக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் இருக்குன்னு தான் கூட்டு ஊழியம் கொடுப்பேன். அதை நீங்கள் அர்ப்பணிப்போடு ஐக்கியப்பட்டு செய்யும் போது, சபையோடு என்னோட இணைஞ்சு செய்யும் போது தானே அதில் வல்லமை கிரியை வெளிப்படும். சொல்கிறது விளங்குதுங்களா? அப்படி தான் நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்கும். அது ஒன் மைண்ட் ஷோவா என்ன சொன்னார்? ஒன் மைண்ட் ஷோ. ஒரு ஆள் ஷோ காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்மளை முன்னாடி நிறுத்துறதுக்கே மென்ஷன் பண்ணக்கூடாது. எங்களுக்கு பொறுப்பு ஊழியம், நான் நிற்கிறேன், அவ்வளோதான். நான் தான் நிற்கணும். நான் நிற்கலைன்னா நான் பதில் சொல்லணும். சொல்கிறது விளங்குதா? நான் நிற்கலைன்னா என்ன ஆகணும்? நான் இங்கே பதில் சொல்லணும் ஆண்டவருக்கு. நான் தான் நிற்கணும். நான் நின்று அடுத்தவங்கள வேணாம் பண்ணுப்பா, பேசுப்பா, ஒரு வாரம் உனக்கு நீ டைம் தரேன், ஆராதனை நடத்து, ஏதோ பாட்டு நடத்து, ஜெபம் நடத்து. புரியுதா உங்களுக்கு? நான் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யணும். சொல்கிறது விளங்குதாங்க? ஆனால் ஒரு ஆள் வந்துக்கிட்டே என்ன பண்ண, ஒன் மேன்ஸ் நானே தான், நானே ராஜா, நானே மந்திரி என்ன போட்டா. ஆண்டவர் மோசையை அனுப்புனாலும் கூட எவ்வளோ பேர் இணைஞ்சிட்டாங்க தானாக வந்து. தேவனே இணைக்கிறார் ஒரு டீமை, 70 பேர் அப்படி இணைக்கிறார் ஒரு கூட்டத்தை. ஒரு அள்ளிலே சொல்லுங்க, அதெல்லாம் சேர்த்து தான் அவன் செயல்படுறான், வழி நடத்துகிறான். ஒரு தாவீது 13 வயசு பாருங்க, ஒன்றுமே இல்லை. ஏன் மொத்த சமஸ்த இஸ்ரவேல் அவனை ஏற்றுக்கொண்டது? சொல்லுங்க. அவங்ககிட்ட என்ன தாளந்து? சொல்லுங்க பாப்பா, என்ன தாளந்து? ஆண்டவரை துதிக்கிறவன். வேற அவன் என்ன தெரியுங்களா? துதி. எல்லாத்த விட தாவீது யுத்த வீரன். ஹல்லேலூயா. அதுதான், அதை பார்த்து தான் ஜனங்கள்லாம் பின்னாடி வந்தாங்க. பாட்டு பாடுறதை பார்த்து வரல. அவன் யாரு? கையில் ஒன்றுமே இல்லாமல் கோலியாத்தை காலி பண்ணவன். சவுலு எல்லாம் யுத்தத்துலேயும் தோற்று போகிறவன். இவன் எங்கே போய் நின்னாலும் ஜெயிக்கிறவன். ஏன்னா தேவன் அவன் மேலே வச்சிருந்த அபிஷேகமே அதுதான். தேவனுடைய சத்துருக்களை வேற இருக்கிறவனா இவன். யார் சொல்ற? அபிகாயில் சொல்றா இல்லையா? தேவனுடைய சத்துருக்களை, தேவனுக்கு எதிராக செயல்படுற மனிதர்களை எல்லாம் வேற இருக்கிற வேலை இவனுக்கு. அந்த அபிஷேகம் மேலே இருக்கு. அதனால இவன் எங்கே போய் நின்னாலும் என்ன ஆகுது? இவன் சாகடிக்கணும்னு வெளிசிரட்டு அனுப்பினாலும் 200 பேரை 100 பேரை கொண்டு வரானா 200 பேரை கொண்டுட்டு வரான். இவன் நின்னானா யுத்தத்தில் வெற்றி, இவன் போனானா ஜெயம். அவன் சொல்லும் போது என்ன சொல்றான்? என் விரல்களை யுத்தத்துக்கும் என் கைகளை போருக்கும் படிப்பித்த தேவனாய கர்த்தர், உம்மாலதான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலதான் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்றான். விளங்குச்சாங்க? அல்லேலூயா. அப்போ அவன் இதெல்லாம் எனக்குள்ள இருந்து செயல்படுறதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான் தேவன். அவன் அப்படி வெற்றி பெறதுனால தான் ஜனங்களாம் சரண்டர் ஆகுறாங்க. இவர் தான் யுத்தம், எதிரிகள் வரும்போது நம்மளை ராஜாவாக இருந்து காக்கக்கூடியவர் இவர் தான். சவுல் இருக்கும் போதே காத்தவர் இவர் தான். இனிமேல் நீங்கள் தான் என்னை காக்கணும். ஜனங்க தானாக வந்து அவனோட ஃபிட் ஆகிட்டாங்க. சொல்கிறது விளங்குதாங்க? நீங்கள் தான் எங்களுக்கு ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா. அவன் தலைவனாக மாறுறான். யோசேப்பு அதில் தான் தலைவனாக மாறுறான். மோசே அதில் தான் தலைவனாக மாறுறான். பேதுருக்கு என்ன தலைவனாக மாறுறதுக்கு என்ன கிஃப்ட்டு? அவரே மறுதளிச்சவர், அவரே அவிசுவாசி இல்லையா? இப்படி தான் நிறையா சொல்லவர். என்ன கிஃப்ட்டு அவர் தலைவனாக மாறினதுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். மோசே தலைவனாக மாறுறதுக்கு என்ன கிஃப்ட் அவர்கிட்ட இருந்தது? வார்த்தை. முதல்ல எடுத்தோடனே என்னதான் வார்த்தை பேசுகிறோன்னு என்னாச்சு? பக்கமாக பேசிட்டார் பாருங்க. எழுந்துனா என்ன பண்ணிட்டாரு? 2ஆம் அதிகாரம் முழுவதும் பேசுகிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வசனத்துக்கு மேலே இருக்குது. நமக்கு சுருக்கி வச்சிருக்கிறாங்க. நிறைய பேசியிருக்கிறார் அவர். இந்த வார்த்தையை பேசி முடித்த உடனே பாருங்க,
இதுக்கு முன்னாடிலாம் பேதுரு போய் பேசியிருந்தான்னா கழுத்து எடுத்துட்டு இருப்பாங்க. விளங்குதா ஐயா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி பேதுரு போய் இந்த மாதிரிலாம் டைலாக் பேசியிருந்தாருன்னா என்ன இருக்கும்? எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க அவனை. ஆனால் இப்போ நின்று பேசுகிறாரு, தேவன் அவனுக்குள்ளே வச்ச அபிஷேகம் தான் சொல்கிறேன். இப்போ நின்று பேசுகிறாரு, வார்த்தையினாலே அவன் இருதயம் குத்தப்பட்டுன்னு போட்டிருக்கு. அப்போ இவனுக்குள்ள வார்த்தையின் அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கம் பண்ணாரோ, வார்த்தை கேட்டாங்களோ, அதே அபிஷேகத்தை இவன் மேலே வைக்கிறார். எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுறான், எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறான். இருதயத்தில் குத்துண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு 3000 பேர் அன்னைக்கே ரட்சிப்புக்கு இவனோட சேர்ந்துட்டாங்க. கூடவே கிஃப்ட்டு, அற்புத அடையாளங்களை செய்கிற கிஃப்ட்டு கொடுக்குறார். கிரியை நடக்குது, தேவனுடைய கிரியை நடக்குது. மீன் பிடிக்கிறவன், பயந்தாங்கோலி, அவிசுவாசி, ஒன்றுக்கு உதவாதவன், மறுதளிச்சு போனவன் இல்லையா, ஆண்டவர் அவன் மேலே வைக்கிறார் கிஃப்ட்டு. கிரியை நடக்குது, ஜனங்கள் கூட்டம் வந்து சேருது. அவன் அப்போஸ்தலனாக இருக்கிறான், பிரதான அப்போஸ்தலன். அவன் தான் மீட்பனும் தலைவனுமாக இருக்கிறான். கரங்களை போய் தலையில் ஓய்யா. அதான் சொல்ல வர, இது மனிதனால் கூடாதது. யாரால் மட்டும் கூடும்? தேவனால் தான் ஆகும். இதை செய்வேன்னு நம்ம சபைக்கு வாக்கு கொடுக்குறார். இந்த அபிஷேகம் உங்கள் மேலே வந்து இறங்கும். நீங்கள் போய் நிற்கிற இடத்துல ஆத்துமா ரட்சிக்கப்படும். உங்கள் மூலமாகவும் 4 பேர் கிரிய ரட்சிப்பு நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும். தானாக வந்து மந்தையில் ஆட்கள் சேருவாங்க. ஹல்லேலூயா. அது கடினமான காலம்தான். ஆனாலும் இந்த காலத்தில் தேவனை நம்ம செய்வேன்னு சொல்கிறார், என்னால் கூடும்ன்றார். அப்போ நம்ம விசுவாசித்தது நின்றுனா கர்த்தர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். இந்த அபிஷேகத்தை இந்த 6வது மாதத்தில் முதல் நாள் எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்ற வேலுமே நில்லுங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணி அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி.